இந்த வாரம் ஃபுல்லா திவாகரை கானா வினோத் வச்சு கலாய்களான்னு கலாச்சிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெகுமதி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவரை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர்ல சூஸ் பண்ணியிருக்காங்க, அவரையும் சூஸ் பண்ணியிருக்காங்க, எஃப்ஜேவும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்தோஷப்பட்டாலும் கண்டிப்பாக சபரி வந்து சந்தோஷப்பட போகிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சபரிக்கு தான் இது பெரிய ஆப்பா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. என்ன ப்ரோ சொல்கிறேன், சபரிக்கு இதனால என்ன ஆப்பா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுறாங்களே, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் அந்த கண்டென்ட் என்ன, அதாவது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அதை பேசிஸில் வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் போட்டுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக கனி வந்து எல்லாம் போட்டாங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணி கனியை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கனி இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லாவே பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில விஷயம் பண்ணாங்க. அதாவது ராஜமாதாவை சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்கள ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போடுறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்டு தான். அந்த நான் சொன்னல அந்த ரேங்கிங் டாஸ்க்கு, ஸோ அதில் வந்து காண்டில் வந்து வச்சு செதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இதில் சொல்கிறேன். இப்போ தான் லைவில் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஓ இப்படிலாம் பிளான் பண்ணுறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யார் ப்ரோ பிளான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வம்பு கேங் தான், வேற யாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் பார்வதி தலைமையிலான ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குத்துன்னு குத்தி தள்ளி விட்டாங்க. ஸோ இதில் ரெண்டுத்தையும் பார்க்கலாம். பெஸ்ட் பர்ஃபார்மரில் எதனால் போட்டாங்க, அதே மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா கனியை டார்கெட் பண்ணது எதுக்காக அப்படின்றதையும் பார்த்துலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சபரிக்கு ஒரு ஆப்புன்னு சொன்னல, ஸோ அதையும் சேர்த்தே பார்த்துலாம். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து கானா வினோத் எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவுண்டர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாது. அது உண்மையிலே நல்லா இருந்தது. அதாவது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கூட கண்ட்ரோலே பண்ண முடியல. அது என்னதான் சில இடத்துல ஓவர் டூ பண்ணி தேவையில்லாமல் சண்டை வலிக்கிற மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருந்தாலுமே ஆடியன்ஸாக அந்த ஷோ பார்க்கும்போது நிறைய இடத்துல கொஞ்சம் கலாய்க்கிறது வந்து ஜாலியாக தான் இருந்தது, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் திவாகருக்கு அது பிடிக்கல, அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் கானா வினோத் கொடுக்குற கவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கானா வினோத்துக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு டாஸ்கில், அதாவது பார்வதியோட டீம் ரெண்டு டாஸ்கில் ஜெயிக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது எஃப்ஜே தான். ஸோ அவனை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்கில் டேரெக்டாக கலந்துக்கான பிக் பாஸ் ஒரு ஆஃபர் கொடுத்தாருல, ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவனை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா. சாண்ட்ரா இல்லை அவங்க டீமில் சாண்ட்ரா மட்டும் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேற யாருமே பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவோட நேம் சொல்ல, சாண்ட்ராவும் அரோராவும் சொன்னாங்க, வேற யாருமே சொல்லலை. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவனை சொன்னதுனால பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்துட்டான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆனதால பெரிய ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சபரி இப்போ கேப்டன்சி டாஸ்கில் டேரெக்டாக கலந்துக்கலாம். ஏன்னா கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் கலந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவரோட திங்கிங் என்னன்னா, இப்போ சுபிக்ஷா வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்கில் அந்த டீம்லேருந்து டிசைட் பண்ணி சொன்னதுனால சுபிக்ஷா கேப்டன்சி டாஸ்க்கு வருவாங்க. ஸோ அப்படின்னும் போது சுபிக்ஷா சபரி இவங்க ரெண்டு பேர் இருந்தால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாரு. சாண்ட்ரா கூட அதான் சொல்லியிருந்தாங்க. சுபிக்ஷாக்கு சபரி ஓட்டு போடுறதுக்கு மெயினான காரணமே அதான், எஃப்ஜேக்கு போட்டால் டஃபான காம்படிஷன், எஃப்ஜே வந்துருவான். ஸோ அதனால தான் சுபிக்ஷா ஓட்டு போட்டு சுபிக்ஷா வந்து கேப்டன்சி டாஸ்க்கு சூஸ் பண்ணா சபரி. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையாக இருக்குன்னு பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இதில் சுபிக்ஷா மட்டும் இருக்க போகிறதில்ல, சபரி மட்டும் இருக்க போறதுல, கூடவே கானா வினோத் இருக்க போறாங்க, எஃப்ஜே இருக்க போறாங்க. சோ கேப்டன்சி டாஸ்க் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு டஃபா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசைட் பண்ணிட்டாங்க கேப்டன்சி டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா மொக்கையா கொடுத்த வேலைக்கு ஆகாது. போன வாரம் கொடுத்த மாதிரி தரமான டாஸ்க், அதுவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க வர கேம் தான். இதுல வேற என்ன சொல்றது, நம்மளே அதை வந்து பெரிய டாஸ்க்ன்ற மாதிரி நம்ப வச்சிட்டானுங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளுங்க, அது சின்ன குழந்தைங்க ஆடுற கேம். அதாவது அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு எல்லாம் ரன்னிங்லேயே இருக்கணும், கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் பாட்டில் எடுத்து அவங்க இதில் வச்சுக்கிட்டே இருக்கணும். கடைசியில் டைம், அதுக்கு தான் டைம்னு ஒரு கான்செப்டே இருக்கு. அந்த டைம் முடியும் போது யார்கிட்ட அதிக பாட்டில் இருக்கோ அவங்க வின் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஸ்பீடு மட்டும் தான் அங்கே டிசைட் பண்ணும் யார் வின்னர்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவரை கொண்டு வந்துட்டானுங்க. யாருக்கிட்ட வந்து எப்படி சொல்றது, யாருக்கிட்ட பவர் இருக்கோ அந்த பவரை வச்சு யார் தள்ளுறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டானுங்க. ஏன்டா குழந்தைங்க ஸ்கூலில் வர கேம் ஏன்டா இப்படி மாத்தினீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இந்த வாட்டி கேப்டன்சி டாஸ்க்கு உண்மையிலே டஃபாக இருக்க போதுங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கானா வினோத்தும் சரி எஃப்ஜேவும் சரி பயங்கரமாக இருந்தாலும் டஃப் கொடுப்பானுங்க. சபரிக்கு திருப்பி கேப்டன் ஆகிற வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். சபரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டன்சி டாஸ்கோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இன்னொரு விஷயங்க, பிசிக்கல் டாஸ்காக இருந்தால் அப்பயும் சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளிலாம் விளையாட மாட்டாப்ல. ஏன்னா ஒரு தடவை அனுபவிச்சிட்டாரு. ஸோ இது சபரிக்கு தெரியும் நம்ம பண்ணது தப்புன்னு தெரியும். நிறைய பேர் வந்து சொல்லும் போது சபரிக்கு வலிக்குது. இப்போ கூட வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சபரி வந்து இந்த மாதிரி ஆடிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லும் போது சபரிக்கு வலிக்குது. ஆக்சுவலாக எனக்கு வலிக்கிறது வந்து தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. சபரி போய் ஃபீல் பண்ணுறது எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க, சே ஒருத்தனை போட்டு ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க, அப்படியே உடைக்கிறீங்களே ஒருத்தனை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் அந்த ட்விட்டர்
ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுது, ஏன்டா ஒருத்தன் தப்பு பண்ணால் தப்புன்னு தான்டா சொல்லணும், அவன் போய் ஃபீல் பண்ணும்போது ஏன் ஃபீல் பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தப்பு பண்ணிவிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான், அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவன் வந்து சொல்லவே கூடாது. அவர் என்ன புனிதரா? அவர் சபரி வந்து புனிதர், அவர் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. சீரியஸ்லி அவர் புல்டோசர் கமருதீன் சொல்கிறது சபரிக்கு வலிக்குதுல. ஆனால் அன்றைக்கி பண்ணது என்னது? அந்த மேட்டர் தானே பண்ணாப்புல. நான் வந்து பார்வதி கண்ணில் அடித்தது வந்து சபரி இன்டென்ஷனாக பண்ணாதுன்னு சொல்ல வரல, ஆனால் அதுக்கப்புறம் தள்ளி விட்டது வந்து இன்டென்ஷனாக தான் பண்ணார். பார்வதி திட்டாங்க அப்படின்ற ரீசனுக்கோசம் தான் அவர் வந்து கை வச்சு தரலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எனக்கு அன்னிலேருந்தே இருக்க கேள்வி. திட்டா அப்போ நீ எப்படி அடிச்சிருவியா அப்படின்ற ஒரு பேசிக்கான கேள்வி இருக்குல்ல. அப்போ யார் திட்டினாலும் நீ வந்து பார்த்தோன்னா போய் அடிக்க ஆரம்பிச்சிருவியா அப்படின்ற. இப்போ எல்லாருமே அப்போ ஒவ்வொருத்தரும் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு விக்கல் விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி விக்ரம்னு கூப்பிட்றது பிடிக்கல, அதுக்கு வந்து அவர் செம இரிட்டேட் தான் ஆகுது. இருந்தாலும் அவர் வந்து நெக்கிள் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காரு தவிர பார்வதியை நினச்சிருந்தா போய் ஒரு அடி அடிச்சிருக்கலாம். ஒரு அடிக்கு தாங்குமா பார்வதி அப்படின்னு தான் தோணுது. அந்த இடத்துல யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து இறங்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. அது பண்ணார். கேமுன்ற டாஸ்க்குன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி போட்டு முட்டியை வச்சு தள்ளுன்னு தள்ளிட்டாரு. நான் தான் சொன்னேன், வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்குற பிரவீன் ராஜ் இருக்காரு, அவர் கூட சொல்கிறாரு சபரி வந்து இன்டென்ஷனலாக தான் அடித்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த எல்போ வச்சு அடிக்கிறது வந்து இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன ஒரு டாஸ்க்ல அடிச்சான், அப்படி பொம்மை டாஸ்க்ல கேப் டாஸ்க்ல கூட என்ன அடிச்சான் அப்படின்ற மாதிரி சபரியை வந்து பிரவீன் ராஜ் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ சபரிக்கு இது ஒரு வழக்கமா இருக்கு, அதாவது எல்போ வச்சு அடிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றது தப்பு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் சபரியை வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நெக்ஸ்ட் டைம் யாராவது ஒருத்தர் எல்போன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க, வலிக்கும். அது வலிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து என்னதான் நம்மளுக்கு பிடிக்காத கேரக்டர், அந்த கேரக்டர் வீட்டுக்குள்ள பண்றதெல்லாம் ஒஸ்டா இருக்கு அப்படின்றதுக்கோசம் அவங்களுக்கு நடக்கிற ஒரு அநியாயத்தை வந்து நம்ம கேட்கக்கூடாது, அதை வந்து பேசக்கூடாதுன்னு அப்படின்னு இல்லை. சபரி பண்ணது 1000 வருஷம் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்க விஷயத்தை கரெக்ட்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இது தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லணும். சபரி ஃபீல் பண்ணுறாருன்னா ஃபீல் பண்ணட்டும் தான் சொல்லணும். அந்த இடத்துல அதை வந்து எடிட் பண்ணுறானுங்க. ஐயோ கலை மகனே கலங்காதே, டே யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொடுத்த காசுக்கு மேலே கூவுறீங்களடா அப்படின்ற மாதிரி தான் சத்தியமாக தோணுதுங்க. என்னக்கா கூவுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் இப்போ இந்த கனி மேட்ருக்கு வருவோம். கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு போட்டாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கும்பல் மட்டும் தான் போட்டது. அது வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்தாங்களே அவங்க போட்டாங்க, ப்ளஸ் பார்வதி அன்கோ இவங்க மட்டும் தான் கனிக்கு வந்து ஓட்டு போட்டது. இன்னொன்று கனிக்கு ஓட்டு போடும்போது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து ஓட்டு போட வருவார் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில். அப்போ கனி அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஓகே இவங்க பிளான் பண்ணி தான் கனி அடிச்சிருக்காங்க. அடிக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா அது தப்பு தான். என்னதான் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த டாஸ்க் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்து தான் அடிக்கணும். இது வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர். இங்கே யாரை போட்டிருக்கணும் அப்படின்னா வியானாவை போட்டிருக்கணும். திவாகரை போடுறீங்களா ஒரு சைடில், இன்னொரு சைடில் வியானாவை போட்டிருக்கணும். ஏன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வாரம் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணலை. ஸோ ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பொண்ணு வந்து ஜாலியாக இருக்குது அப்படின்னா அது எப்படி அக்செப்டபிள்? அது அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. தூக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல உள்ள போடுங்க. எனக்கு தெரிஞ்சு வியானாக்கு தான் கடைசி வாரம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதாவது வியானா ஏதோ டைட்டில் வின்னர் நீங்களடா, ஓட்டு என்னடா தரையில் போய் படுத்து கிடக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓட்டுகள் சுத்தமாக இல்லை. அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுறேன். எனிவேஸ் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் கனியை விட ஒஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வியானா தான். இந்த வீக் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணல. கெமி கூட ஒன்றுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். கெமி, வியானா, அதுக்கடுத்து ரம்யா இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அங்கங்கே ஃப்ரேமில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் நின்ன மாதிரி தான் நின்னாங்க. ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லாமல் கனியை சொன்னது கொஞ்சம் அன்ஃபேர் தான். அதுதான் சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எப்படின்னா இப்போ வன்மத்தில் வந்து ஓட்டு போடக்கூடாது. இந்த டாஸ்க் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வீக் ஃபுல்லாக ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணவங்க அப்படின்ற பேசிஸில் போடணும். ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது இந்த அன்பு கேங் ஆகட்டும் இவனுங்களாகட்டும் மாறி வன்மத்தில் எல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. சபரி அன்கோ அந்த சபரி அந்த கனி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வன்மம் பார்வதி மேலே, அதேமாதிரி பார்வதி அன்கோக்கு வன்மம் இவனுங்க மேலே, இப்படி தான் மாறி போயிட்டு இருக்கு. இது எப்போ ஒரு எண்டுக்கு வரும்னே தெரியல. விஜய் சேதுபதி வந்து இந்த வீக்கெண்ட் தெளிவாக சொல்லிட்டு போனோம், இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்றது உங்க வன்மத்தை காமிக்கிறதுக்கான இடம் இல்லடா. இந்த வீக் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி சொல்லணும், யார் விளையாண்டாங்க யார் விளையாடல அப்படின்னு சொல்லணும். பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் விளையாண்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிசம் பார்த்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத கிளியராக சொல்லணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை கரெக்டாக பண்ணலன்னா நான் வந்து சூஸ் பண்ணி அவங்கள தூக்கி ஜெயிலில் அடிப்பேன், ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்களை ஜெயிலே வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது மிரட்டல் கொடுக்கணும். இல்லைனா அவனுக்கு திருந்த மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் கானா வினோத்துக்கு இது பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அவர் கவுண்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஒரு ஃபன்னான ஒரு இதுக்கு அவருக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பார்க்கலாம் கேப்டன்சி டாஸ்க்கில் எப்படி பண்ண போகிறேன். ஏன்னா கேப்டன் ஆனார்னா தான் கானா வினோத் எப்படிப்பட்ட கேரக்டர் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகுமா இல்லை நல்லபடியாக நான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். பை பை.